Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டத்து விளை என்ற இடத்தில் அமைந்துள்ள இசக்கியம்மன் கோயிலுக்கு 15 பேருடன் கடப்பாறை சுத்தியலோடு டெம்போவில் சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த சஜின் என்பவர் கோவில் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளினார். ஆளாளுக்கு சுத்தியலோடு சென்று கோவிலை இடித்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட அது தீயாக பரவத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தட்டி கேட்டும் அவர்களை ஆபாசமாக பேசிவிட்டு மீண்டும் மீண்டும் கோவிலை இடித்த காட்சிகளும் வீடியோவில் பதிவாகியுள்ளன. கோவிலை இடித்த வீடியோ எஸ்பி கவனத்திற்கு சென்ற நிலையில் அவரது உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோவிலை இடித்தவர்களில் சஜின், ஜஸ்டின் ராஜ், மோகன்ராஜ், பிபின்ராஜ் ஆகிய 4 பேரை மட்டும் கைது செய்தனர். கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி போதையில் இருந்த சஜின் கோவிலில் பூசை செய்து கொண்டிருந்த பூசாரியை தாக்கியதோடு சிலையை இடித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த புகாரில் கைது செய்யப்பட்ட சஜின் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் ஆட்களை அழைத்து சென்று கோவிலை இடித்தது தெரிய வந்துள்ளது. கோவிலை இடித்ததற்கான காரணத்தை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாக கூறப்படும் சஜின் கோவிலில் சாத்தான் குடிகொண்டிருப்பதாக மத போதகர் ஒருவர் கூறியதாக போலீசாரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. சாத்தான் குடிகொண்டிருக்கும் இடம் கோவில் என்பதால் சிலைகளை இடித்து அகற்றியதாக சஜின் கூறும் நிலையில் அவரது தாயாரோ வேறு மாதிரி கூறியிருப்பது போலீசாருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. தேவாலயத்திற்கு சொந்தமான இடத்தில் இருந்ததால் தான் இசக்கியம்மன் கோவிலை இடித்ததாகவும் அவரது தாயார் ராஜகுமாரி கூறியிருக்க இருவரது வாக்குமூலம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கோவில் இடிக்கப்பட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இந்து அமைப்பினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்களும் போராட்டம் நடத்தவிருப்பதாக அறிவித்திருப்பது குமரி பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. சாத்தான் இருப்பதாக கூறி கோவிலை இடித்ததாக மகன் கூற, தேவாலய நிலத்தை ஆக்கிரமித்து கோவில் கட்டியதாக தாய் கூற, இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. Taste the Daily.